அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமொரு சிந்தனையில் உணவே மருந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைகள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் உணவுகளையும் கொடுக்கும் உணவுகளையும் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க டாபிக்லார போகலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. We should always remember this. Healthy eating habit starts at home. Children are the future of a nation. ஸோ குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்குறது பெற்றோர்களுடைய கடமைங்க. பிள்ளைகளோட உணவு விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் சாப்பிடும் குழந்தைகள் பல நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. ஷாப்பிங் மால்ஸ்லாம் என்ட்ரான உடனே பாருங்களேன், அட்ராக்ட் பண்ணுறதே குழந்தைகளுக்கான உணவுகள் தாங்க. அழுது அடம் பிடிச்சி கூட கேட்பாங்க. பழைய படத்தில் கூட ஒரு காமெடி வரும் பாருங்க, அது மாதிரி தான். அப்போ உள்ள பிள்ளை பக்கோடா கேட்டு அழுதுச்சுங்க. இப்போ என்னன்னா பீட்சா பர்கர் சிப்ஸ்ன்னு கேட்டு அழுகுறாங்க. அதாங்க வித்தியாசம். அவங்கள சமாளிக்க வாங்கி கொடுக்கக்கூடிய உணவுகளால் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுதுங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். குழந்தைகளுக்கு பிடித்த ஆனால் கொடுக்கவே கூடாத உணவுகள் என்னென்னா சிப்ஸு. அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய சிப்ஸ் பேக்கெட் கலர்ஃபுல்லாக இருக்குது. பொதுவாக கடைகளில் விற்கக்கூடிய எல்லா சிப்ஸ்லேயுமே சோடியம் எண்ணெய் அதிகமாக இருக்குது. தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக சுகரி ஃபுட், சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகள், கலர்ஃபுல் ஜெல்லி மிட்டாய், டோனட்ஸ், கேக்ஸ் எல்லாத்துலேயுமே ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர், செயற்கை இனிப்பூட்டிகள், சர்க்கரை அதிகமாகவே இருக்குங்க. இந்த உணவுகள் எடுத்துக்கிறதால சர்க்கரை அளவு அதிகமாகுது. ஈவன் 80s 90s வரைக்குமே ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ படிக்கும்போது பசங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எதாவது கேள்விப்பட்டிருப்போமாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கே பார்த்திங்கன்னா சுகர் இருக்குது அப்படின்னா சிந்திக்க வேண்டிய விஷயங்க இது. பொரித்த உணவுகள், ஃப்ரைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, நகட், சமோசான்னு பொரித்த உணவுகளில் ஆரோக்கியம் இல்லாத கொழுப்புகள், கேலரிஸ் அதிகமாகவே இருக்குது. பொரித்த உணவுகள் சாப்பிட்றதுனால வெயிட் கெயின், பிபி மற்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய இனிப்பு வகைகள் எல்லாமே குழந்தைகளோட ஆரோக்கியத்தை ரொம்பவே பாதிக்கக்கூடியது தான். சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம், பிஸ்கட்ஸ், மிட்டாய் இது எல்லாமே பல்சிதைவை ஏற்படுத்தும். ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது. சர்க்கரை தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்துதுங்க. அடுத்ததாக ஆர்டிஃபிஷியல் பெவரேஜ், செயற்கை குளிர்பானங்கள், இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சர்க்கரை அதிகமாகவே இருக்குது. எந்த ஊட்டச்சத்துக்களுமே இதிலெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க, நாங்கள் மூவி பார்க்க போனோம். அப்போ பார்த்திங்கன்னா அதில் காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு காம்போ ஆஃபரில் பாப்கார்னும் கோக்கும் கொடுத்தாங்க. நாங்கள் இதை எப்போவுமே சாப்பிட்றதே கிடையாது. பட் இது விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுங்க. இந்த மைக்ரோவேவ் பாப்கார்ன், குளிர்பானங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லதே இல்லைங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஃபுட், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இந்த ஹாட் டாக், சாசேஜ் மாதிரி உணவுகளை தாங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. இது குடலில் தீங்கு செய்யும் பாக்டீரியாக்களை உருவாக்கும். அது மட்டும் இல்லைங்க, கெட்ட கொலஸ்ட்ராலையும் உப்பையும் சேர்த்தே கொடுத்துடும். இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய ரிஸ்க் பற்றி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ரெடி டு ஈட் மாதிரி உள்ள மீட் ஃபுட், சீ ஃபுட், ஆர்டிஃபிஷியல் பெவரேஜ், பால் சார்ந்த உணவுகள், ஆர்டிஃபிஷியல் கலர், ஆர்டிஃபிஷியல் சுகர் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்குங்க. இதில் ஊட்டச்சத்துக்கள்ங்கிறது எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக கொழுப்புகள் தாங்க அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி உணவுகள் கேன்சர், ஹார்ட் டிசீஸ், சுவாச கோளாறு, நரம்பியல் பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு ரிசர்ச்லேருந்து தெரிய வருது. ஸோ எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. வளரும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை கெடுக்கும் உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆரோக்கியத்தை கொடுக்கும் உணவுகள் என்ன அப்படின்னு நாங்கள் நினைக்கிறீங்க? ஆரோக்கியமான உணவுகள் நிறையவே இருக்குங்க. சில உணவுகளை நம்ம இப்போ பார்க்கலாம். A healthy balanced diet includes foods from all 5 food groups: fruits, vegetables, grains, proteins and dairy. ஊட்டச்சத்துக்கள் கொண்ட சூப்பர் ஃபுட்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், ஆரோக்கியமான கொழுப்பு சத்துக்கள், கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ஏராளமாக இருக்குங்க. புரதச்சத்து, புரோட்டீன், முட்டையில் புரதச்சத்து அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கால்சியம், விட்டமின் டி இருக்குது. புரதம் நிறைந்த மீன்கள் ஆரோக்கியமான தசைகள், எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஃபிஷ் கண், மூளை, நரம்பு வளர்ச்சிக்கு நல்லதுங்க. பீன்ஸ், பட்டாணி, கடலை, சோயா, நட்ஸ் அண்ட் சீட்ஸில் பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்காமல் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பழங்கள்,
பழங்களில் குழந்தைகளுக்கு அத்தியாவசியமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், பைட்டோகெமிக்கல்ஸ், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குங்க. நம்ம ஊர் சிவப்பு கொய்யா, மாதுளை, ஆரஞ்சு, பப்பாளி, திராட்சை ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பெர்ரிஸ்ன்னு பார்த்தோம்னா எல்லாமே ஆரோக்கியமானது தாங்க. எந்த பழத்துலேயுமே இல்லாத ஒரு குவாலிட்டி ப்ளூபெர்ரி அவுரிநிலையில் இருக்குது. இதில் டியூமர் செல்கள் உருவாகாமல் தடுக்கும் சக்தி இருக்கிறதால குழந்தைங்க மெனுவில் நிச்சயம் இடம்பெற வேண்டிய பழ வகைகளில் முக்கிய இடம் பிடிக்குதுங்க. அடுத்ததாக காய்கறிகள். கலர்ஃபுல் காய்கறிகள் ரொம்பவே நல்லது. கீரையில், பசலிக்கீரையில் எலும்புகள், மூளைக்கு தேவையான இரும்பு சத்து, கால்சியம், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. குழந்தைகள் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்த்தோம்னா முழு தானியங்கள். முழு தானியங்களில் ஃபோலிக் ஆசிட், அயர்ன், ஜிங்க், விட்டமின் டி, கால்சியம் நிறைஞ்சிருக்கு. தானிய வகை உணவுகள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவுது. பால் பொருட்களில் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. குழந்தைகளின் எலும்புகள், பற்கள் வலுவாக்க உதவுது. புரதச்சத்து மூளை திசுக்களை உருவாக்க உதவுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தயிர். தயிர் ப்ரோபயோட்டிக் ஃபுட்ங்க. தயிரில் கால்சியம் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. இது எலும்புகள் ஆரோக்கியத்துக்கு உதவுது. இன்றைக்கி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் குழந்தைகளின் ஆரோக்கியத்துக்கு கெடுக்கும் உணவுகளையும் ஆரோக்கியம் கொடுக்கும் உணவுகளையும் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.